Hi friends, welcome to Tutors Funny Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற விஷயம் வந்து Jupyter notebook எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். அதாவது Jupyterனா என்னன்னா அதாவது Python கோட் எழுதுறதுக்கு உள்ள ஃபேமஸான ஒரு எடிட்டர் தான் வந்து இந்த Jupyter notebook. அதாவது இத வச்சு இந்த டேட்டா சயின்ஸ் புரோகிராமிங் எல்லாம் எழுதுவாங்க, AI புரோகிராமிங் எல்லாம் இதில் வந்து எழுதலாம். அதாவது பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்பவே ஈஸியாக ஒரு ஃபேமிலியரான ஒரு விஷயம் தான் இந்த Jupyter. ஓகே, இப்போ Jupyter நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது சொல்லி பார்ப்போம். கூகுள் சர்ச்சில் போய்ட்டு Jupyter நோட்புக்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு வருவீங்க. இந்த பேஜில் இதுதான் அந்த அஃபிஷியல் பேஜ் Jupyter நோட்புக். இதில் பாருங்கள் இன்ஸ்டால் Jupyterனு இருக்குது, இதை கிளிக் பண்ணலாம். ஓகே, அடுத்த பாருங்கள் டாக்குமெண்டேஷன் இருக்குது, நீங்கள் ரீட் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து இதை கிளிக் பண்ணுவோம். இதில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கான இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்ற ப்ராசஸ் வந்து இல்லை கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கும் கொடுத்தது. ஓகே, இதை வந்து நீங்கள் காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு இதில் வந்து சி டிரைவுக்கு போயிட்டு இதில் வந்து நான் ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன், பைத்தன் ஜேபின்னு சொல்லி. இதில் தான் நம்ம பைத்தன் எல்லா ப்ராஜெக்ட்டும் வந்து ஸ்டோர் ஆகும். ஓகே, ஜூபிட்டரில் க்ரியேட் பண்ணுற ப்ராஜெக்ட்லாம். இப்போ ஜூபிட்டர் வந்து நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ரைட், இப்போ கமாண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களோட அஃபிஷியல் பேஜில் கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் வந்து இந்த கமாண்டை காப்பி பண்ணிவிட்டு உங்களோட சிஎம்டியில் போய்ட்டு பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் வந்து இந்த மாதிரி இன்ஸ்டால் ஆகிட்டு உங்களோட பைப் இன்ஸ்டால் வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கும். இப்போ வந்து நார்மலாக நீங்கள் பைத்தன்ட வந்து சரியாக நீங்கள் பார்த்தீங்க, சரியாக நீங்கள் செட் பண்ணலைன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு பைத்தன் இன்ஸ்டால் நோட்புக்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பைப் இஸ் நாட் ரெகக்னைஸ்னு சொல்லி ஒரு மெசேஜ் ஒன்று வரும். ஓகே, இப்போ அந்த மெசேஜ் பாக்ஸ் அந்த எரர் மெசேஜ் எப்படி நம்ம சால்வ் பண்ணுறதுன்றதை நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேக்கேஜஸாக அங்கே டவுன்லோட் ஆகிட்டு இருக்குது. ரைட், இப்போ அந்த டவுன்லோட் ஆகிற நேரம் நம்ம அந்த எரர்ஸ் வந்துச்சுன்னா எப்படி சால்வ் பண்ணுறது, எப்படி பார்ட் செட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ விண்டோஸ் பட்டனை கிளிக் பண்ணி இதில் வந்து பைத்தன்னு டைப் பண்ணும். ரைட், இப்போ பைத்தன் வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை ஃபர்ஸ்ட் இதை வந்து ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன் கொடுப்போம். இப்போ இந்த ஃபைல் லொக்கேஷனில் இதுதான் அது 64 பிட்டுக்கு இன்ஸ்டால் பண்ணது ஷார்ட்கட். இதே ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்துக்கு வருவீங்க. இதுதான் இந்த இன்ஸ்டாலேஷன் லொக்கேஷன். சிம்பிளாக நம்ம இந்த மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ இந்த இன்ஸ்டாலேஷன் இந்த பாத்தை நம்ம கொடுக்கணும். மை கம்ப்யூட்டரில் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி அட்வான்ஸ் சிஸ்டம் செட்டிங் என்வாயன்மெண்ட் வேரியபிள் இதில் வந்து பாத்தை செலக்ட் பண்ணி எடிட் கொடுங்க. சாரி, இதில் வந்து பாத்தை செலக்ட் பண்ணி எடிட் கொடுங்க. பாத்தை செலக்ட் பண்ணுங்கள், எடிட் கொடுங்க. இதில் போயிட்டு நீங்கள் எந்த பாத்தை நீங்கள் செட் பண்ணிங்கன்னா அந்த பாத்தை கொண்டாந்து இங்கே கொடுங்க. ஓகே, ரைட், இப்போ கொடுத்தாச்சு. கொடுத்துட்டா ஓகே. ரைட், இப்போ இந்த பாத் இப்போ நான் கொடுத்த இந்த பாத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா சார். இப்போ அடுத்த வந்து ஸ்கிரிப்டில் போயிட்டு இப்போ இந்த பைப்புன்றதையும் நமக்கான பாத்தை கொடுக்கணும். இப்போ ஸ்கிரிப்ட் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி இந்த பாத்தை காப்பி பண்ணிட்டு போயிட்டு இப்போ மேலே உள்ள அட்ரஸ் பாரில் உள்ள பாத்தை அப்படியே காப்பி பண்ணி கொண்டு போயிட்டு அதை நீங்கள் வந்து இந்த மாதிரி என்வாயன்மெண்ட் வேரியபிளில் பேஸ்ட் பண்ணணும். அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து பைப்புன்ற இது வந்து உங்களுக்கு ஆக்டிவ் ஆகும். உங்களுக்கு வந்து அந்த கமாண்ட் வேலை செய்யும் உங்களுக்கு கமாண்ட் ப்ராம்ப்டில். ஏன்னா சிஸ்டத்துக்கு நீங்கள் கொடுக்குறீங்க. அதையும் நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். நான் பேஸ்ட் பண்ணுறது எப்படின்னு தான் சொல்லி கொடுக்குறேன். நான் ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் காப்பி பண்ணி அங்கே கொண்டு போய்ட்டு பேஸ்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், அந்த ரெண்டு விஷயம் தான் செய்யணும். ரைட், செஞ்சதுக்கப்புறம் இந்த ப்ரோக்ராமிங் வந்து இந்த மாதிரி உங்களுக்கான அந்த அதில் உள்ள பேக்கேஜஸ் எல்லாம் இந்த மாதிரி இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கும். Jupyter நோட்புக் வந்து உங்களோட மெஷின்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கும். ஓகே, இந்த ப்ராசஸை நீங்கள் வந்து அதெல்லாம் செய்யணும். இப்போ நிறைய பேர் வந்து இதை நான் டிரெக்டாக Jupyter இன்ஸ்டால் பண்ணுறது பைப்புன்றதை அடித்து கமாண்ட் அடித்து இன்ஸ்டால் பண்ணால் நிறைய பேருக்கு வந்து பைப் நாட் ரெகக்னைஸ்டு தான் வரும். அந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்தால் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தான் சொல்லித்தந்தேன். இப்போ அதை டவுன்லோட் பண்ணுற முடிய வரையும் இருப்போம். ரைட், ஓகே, இப்போ டவுன்லோட் பண்ணி முடிஞ்சிருச்சு. டவுன்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து. ரைட், இப்போ வந்து இதை வந்து ரன் பண்ணுவோம். ரன் பண்ணுற கமாண்ட் Jupyter நோட்புக் அதில் கொடுத்துருவாங்க. கீழே பென்டர் கீயை ப்ரெஸ் பண்ணால் அந்த மாதிரி வரும். ரைட், இப்போ வந்து உங்களுக்கு உங்களோட சிஸ்டத்துக்கு எந்த ப்ரௌசர் வந்து ஆக்டிவ் ஆகிருக்கோ அந்த ப்ரௌசருக்கு வந்து இது ஓப்பன் ஆகும். க்ரோம்னா க்ரோம், ஃபயர்ஃபாக்ஸ்னா ஃபயர்ஃபாக்ஸ் அப்படின்னு உங்களுக்கான ஒப்பேரா ப்ரௌசருக்கு தான் அது ஆக்டிவ் பண்ணியிருக்கு. ஆனால் இப்போ ஒப்பேரா ப்ரௌசருக்கு தான் இது ஓப்பன் ஆகும். இப்போ இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த ஓப்பன் ஆகிடுச்சு உங்களுக்கு Jupyter. ஓகே, இந்த ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதில் வந்து நியூ ஃபைல் ஒன்று செலக்ட் பண்ணணும். நியூ பைத்தன் இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் உங்களுக்கான இதுதான் உங்களோட ஒர்க் ஸ்பேஸ். இதில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க. சின்ன ஒரு கொஞ்சம் வேர்ட் டாக்குமெண்ட் மாதிரி இருக்குது பாருங்கள். சிம்பிளாக இருக்குது உங்களுக்கு. ஃபைல் எடிட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் பேர் கர்சர் இருக்க இடத்துல தான் நீங்கள் வந்து பைத்தன் கமாண்டை நீங்கள் வந்து டைப் பண்ண போகிறீங்க. எப்படி டைப் பண்ணுவீங்க? பிரிண்ட் ஒரு அளவு ப்ரோக்ராம் எழுதுகிற நேரம் நீங்கள் பைச்சரம்லாம் எழுதியிருப்பீங்க. print
ஹலோன்னு சொல்லி டைப் பண்ணுறீங்க. கொடுத்துட்டு மேலே ரன்னுன்றது ஒன்று இருக்குது, அதை கிளிக் பண்ணால் ரன் ஆகி உங்களுக்கு அவுட்புட் வந்து ஜென்ரேட் பண்ணி காட்டும். அதே நேரம் பார்த்து திரும்ப இன்னொரு கமெண்ட் எழுதுறீங்க, print 3 2 இலக்கங்களை கூட்டுறீங்க. இங்கே வந்து திரும்ப ரன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும், உங்களுக்கு ஆன்சர் வரும். ஓகே, வெரி சிம்பிளாக இருக்கும் உங்களுக்கு. ஆஸ் அ பிகினர்ஸ்க்கு வந்து இதில் வந்து உங்களுக்கு ஸ்டடி பண்ணிட்டு போகிறதுக்கு வெரி சிம்பிள் ஜூபிட்டர். இப்போ இன்னொன்று எட் பண்ண இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம் உங்களுக்கு லைன்ஸ். இப்போ இங்கே வைட்டு நீங்கள் print இங்கே வந்து உங்களுக்கான திரும்ப ஹாய்னு ஒரு மெசேஜ் ஒன்று அடிச்சுட்டு இங்கே ரன் பண்ணிங்க, இந்த ஹாய் மெசேஜ் வந்து பிரிண்ட் பண்ணி காட்டுது. இப்போ வந்து கோடில் பாருங்கள், இதில் வந்து நிறைய ஆப்ஷன் இருக்குது, கோட், மார்க் டவுன், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ மார்க் டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து ஒரு கமெண்ட் பண்ணி காட்டலாம். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் பைத்தன் ப்ரோக்ராமிங் இந்த மாதிரி கொடுக்கலாம். ஓகே, இது ஒரு கமெண்ட் மாதிரி உள்ளோம். ஓகே, ஆன் ஜூபிட்டர் வந்து ஐடி ரைட், இந்த மாதிரி கொடுக்கலாம். ஓகே, நீங்கள் எதாவது கொடுக்கலாம். ஓகே, இதை பாருங்கள் இந்த மாதிரி வந்துடுச்சு. ஓகே, பார்த்து அதே மாதிரி எடிங் வந்து கொடுக்கலாம். ஒரு எடிங் ஒன்று கொடுக்குறேன்னா கொடுக்கலாம். உங்களுக்கு பாருங்கள் எடிங்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, இதை கொடுக்கலாம். எடிங் ஒன்று கொடுக்கலாம். என்ன பைத்தன் ப்ரோக்ராமிங் எடிங் சும்மா எடுக்கிறேன்னா நீங்கள் கிளிக் செலக்ட் பண்ணிவிட்டு பைத்தன் கொடுத்து எடிங்கை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி அந்த மாதிரி வரும். ஓகே கொடுத்து இந்த மாதிரி எடிங் இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணி காட்டுது. ஓகே, இப்போ நம்ம இன்னொரு நோட் எழுதிட்டு இங்கே நம்ம வந்து கோட் எழுதலாம். இன்னும் ஏதாவது பிரிண்ட் பண்ண இது பண்ணிங்கன்னா எனக்கு இந்த மாதிரி ப்ளஸ் சைனை செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான விஷயங்கள் செய்யலாம். இதான் அந்த சேவ் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஃபோல்டரில் வந்து சேவ் ஆகும். நம்ம அதில் இ டிரைவில் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அந்த ஃபோல்டரில் வந்து உங்கள் ப்ராஜெக்ட் இதில் வந்து நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் நேமே மாற்றிக்கலாம். இதில் வந்து டிஃபால்ட்டாக ஐன் டைட்டில்ன்றதை வந்து நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் அது மேலே அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் இஎக்ஸ்னு சொல்லி மாற்றிக்கிட்டு ரீநேம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியாக அந்த இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸருக்கு வந்து யூஸர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இப்போ நீங்கள் செய்கிற ப்ராஜெக்ட்லாம் வந்து இந்த பைத்தன் ஜேபின்றதில் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து காட்டக்கூடியதாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறம் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். வெரி சிம்பிளுங்க. ஆஸ் அ பிகினர் வந்து இதை வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணுங்கள். இது பைச்சரமாக இருந்தால் பைச்சரமோட இது வந்து கொஞ்சம் நமக்கு லேசாக இருக்கும். ஆஸ் அ பிகினர் வந்து பைத்தன் கற்றுக்கிறவங்களுக்கு ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு ஐடியா அமைது இந்த ஜூபிட்டர். இது வந்து டேட்டா சயின்ஸ் ப்ரோக்ராமிங் எழுதுறதுக்கு ரொம்ப லேசாக இருக்குது இந்த பைத்தன் ப்ரோக்ராமிங். ஓகே, இப்போ உள்ள ஃப்யூச்சருக்கு வந்து பைத்தன் ப்ரோக்ராமிங் எல்லாம் கற்றுக்குறேங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.